கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும். இந்த பாடல் வரிகளை சொன்னவுடனே பலருக்கும் நினைவுக்கு வருவது உணவுதான். அப்படி ஒரு உணவை பற்றிய ஒரு உன்னதமான பட்டிமன்றத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளையும் மதுரை இலக்கிய பேரவையும் JCTVயும் இணைந்து வழங்குகின்ற ஒரு குறும்பட்டிமன்றம். இது குறும்பு பட்டிமன்றம் அல்ல. 20 நிமிடத்திற்குள்ளாக அறிஞர் பெருமக்கள் வாதி பிரதிவாதங்களை வைத்து நிறைவு செய்கின்ற ஒரு உன்னதமான பட்டிமன்றம். பாரம்பரிய உணவை மக்கள் வெறுக்கிறார்களா இல்லை விரும்புகிறார்களா? இதுதான் தலைப்பாக மாறியிருக்கிறது. உணவு என்பது எல்லாருக்கும் வேணும். அதனாலதான் பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ புறநானூறு அழகாக சொல்லுகிறது. பசியாகிய பிணியை போக்கக்கூடியவன் மருத்துவனாக கருதப்பட்டான். இன்னைக்கு நம்ம உடம்புக்கு முடியலன்னா டாக்டர்கிட்ட போவோம். அப்படி பசியாகிய பிணியை போக்குகிறவன் அன்னதானத்தை கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த உணவு பாரம்பரிய உணவுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு பாரம்பரிய உணவுனா பல பேருக்கு தெரியறது இல்லை. இந்த பாரம்பரிய உணவை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறது. யாரு அப்படின்னா, மிகச்சிறந்த மதுரை இலக்கிய பேரவையினுடைய செயலாளர் கவிஞர் போத்திராஜன் வந்திருக்கிறார். ஆமா, ஒரு ஓல்டு ஒரு யங்கு. பக்கத்தில் ஓல்டுன்னு சொன்னா போத்திக்கு பிடிக்காது. ஆமா, பக்கத்தில் IT துறையில் பணியாற்றக்கூடிய அற்புதமான தம்பி, அருமைக்குரிய வள்ளலார் வழியிலே தன் வாழ்க்கையை வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருண்குமார் வந்திருக்கிறார். இவங்க பாரம்பரிய உணவை மக்கள் விரும்புகிறார்கள், இவங்க வெறுக்கிறார்கள். வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பெரிய உயர்ந்த மனிதன். ஆமா, மிகச்சிறந்த மனிதர், நல்ல ஒரு சகோதரர், ஓங்கி உலகளந்தவர். அப்படிப்பட்ட அற்புதமான சிவகுமார் வந்திருக்கிறார். அந்த அணியில் அணி சேர்க்கிற விதத்தில் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய சிரஸ்தார், இவரை பார்த்து 50 பேரும் கும்பிடுவாங்க. ஆனால் அவர் தமிழுக்காக இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிப்பட்ட வடக்கு மாசி வீதி தந்த ஒரு சொக்க தங்கம் அருமை சகோதரர் சுந்தரமூர்த்தி வந்திருக்கிறார். இப்படி உணவு ஆத்துக்குள்ள நின்று அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள தான் நிற்கிறான் சொக்கநாதேன்னு சொல்லுவாங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோறு இல்லைன்னா முடியாது, சோறுன்னு தான் சொல்லணும், சாதம்னு சொல்லக்கூடாது. சாதம்னு சொல்லக்கூடாது. ஒயிட் ரைஸ் இருக்கா இப்போ கேட்குறான். ஒயிட் ரைஸ் இருக்கா, வெள்ளை சாதம் இருக்குதா சொல்லக்கூடாது. உடனே இளங்கோசாமி கேட்குறாரு, அப்போ பிரசாதம்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. அது என்ன சொல்றது? அன்னம்னு சொல்கிறோம், சித்திரா அன்னங்கள்னு சொல்கிறோம், வண்ணத்தில் இருக்கக்கூடிய அன்னம். அதனால அன்னம் சொல்லலாம், சோறு சொல்லலாம், சாதம்னு சொல்லக்கூடாது. சாதம் வெந்துருச்சான்னு பாரு சொல்லக்கூடாது. அப்ப பாரம்பரிய உணவை விரும்புகிறோமா இல்லை வெறுக்கிறோமா? விரும்புகிறோம் அப்படிங்கிற அணி தொடங்குகிறது. இதோ வருகிறார் போத்திராஜன். நமச்சிவாய. தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய உணவு வெறுக்கப்படுகிறதா வரவேற்கப்படுகிறதா? ஒரு காலத்தில் பாரம்பரிய உணவு அனைவராலும் வேர்க்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அது ஏழைகள் உண்ணுகிற உணவு. நாங்களெல்லாம் நாகரிகமாக வாழ்கின்ற முன்னோடிகள், அது தாழ்த்தப்பட்ட மக்கள் சாப்பிடக்கூடிய வகுப்பு, அதை சாப்பிடுவார்கள் நினைத்து சாப்பிட்டார்கள். ஆனால் அவர் சாப்பிட்ட உணவு துரித உணவு. காலங்கள் கடந்து விட்டன. அனைவருக்கும் இப்போது நோய் வந்து விட்டது. நோய் வந்ததனால் மருத்துவம் சொல்கின்ற ஒரே மருந்து பாரம்பரிய உணவு. காலையில் இதை சாப்பிடு, மதியம் இதை சாப்பிடு, இரவு இதை சாப்பிடு. அப்போது கேட்டிருக்கேன், சாப்பிடுக்கு அப்புறமான்னு கேட்டிருக்கேன். சாப்பாடு இதுதாயா அப்படி சொல்லி பாரம்பரிய உணவை உண்ண சொல்லிய காரணத்தினால் வளர்ந்து வருகின்ற இந்த நாகரிக உலகத்தில் நோயில் அதிகமாக தொட்டு வருகின்ற காரணத்தினால் அனைவருமே இன்று விரும்புகிற ஒரே உணவு பாரம்பரிய உணவு. உதாரணத்திற்கு இன்று
இதன் காரணமாக ஏடிஎம் பிடிஎம் ஜிடிஎம் நிறைய இருக்கு டிஎம். அது ரோட்ல போனீங்கன்னா கூழ் விற்கிறவங்க, மோர் விற்கிறவங்க, பழைய கஞ்சி விற்கிறவங்க எல்லாம் அந்த இது வச்சிருக்காங்க, கியூஆர் கோடு வச்சிருக்கிறாங்க. கார்ல போறவங்க கையில சில்லறை இல்லாம போயிடும். நாகரிகமா போறவங்க, வளர்ச்சி அடைஞ்சவங்க, பணக்காரங்க போறவங்க அவங்க கையில சில்லறை இருக்காது. ஆனா அவங்க சாப்பிட விரும்புகிற உணவு பாரம்பரிய உணவு. ஆகவே அவர்களுக்கும் கியூஆர் கோடு இருக்கின்ற அந்த அட்டையை வைத்துள்ளார்கள் கிராமத்தில் புளிய மரத்துக்கு கீழே. அது போக பேரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல பேரு பார்த்தீங்கன்னா பழைய சோறு, சுடுகஞ்சி, கறிக்கஞ்சி இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. ஹோட்டலுக்கே பேரு. இப்படி மக்களுக்கு துரிதை உணவை தவிர்த்து உடம்பு வளர்ப்பதற்கு, உற்சாகமா இருப்பதற்கு, அறிவு வளர்ப்பதற்கு தேவை பாரம்பரிய உணவு. வள்ளுவ சொல்லியிருக்கிறான் ஒரே ஒரு குறள் மாத்திரம், மருந்தென வேண்டாவாம் யாக்கை அருந்தியது அட்டது போற்றி உணின். அது யாக்கைனா உடம்பு. இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லை. எப்போது சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பிட்ட உணவு செரிமானமாக செரிக்கப்படுகிறதோ அந்த உணவை சாப்பிட்டால் உனக்கு நோய் இல்லை என்று ஐயா வள்ளுவர் சொல்லியிருக்கிறான். அப்ப நீ சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகின்ற ஒரே உணவு பாரம்பரிய உணவு. இந்த பாரம்பரிய உணவை நீ சாப்பிட்டால் நோயும் இல்லை, உனக்கு மருந்தும் தேவையில்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். போத்திராஜன் அவர்கள் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அப்படி போகிற போக்குல ஒரு குரலை தெறிக்க விட்டுருக்கிறார். இந்த உடம்புக்கு என்ன தேவை? நல்ல பாரம்பரிய உணவை சாப்பிடுங்க. நீங்க எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு வச்சுக்கிட்டு நவீனத்தோடு கூடிய பழைய உணவுகளை எல்லாரும் விற்பனை செய்கிறார்கள். அந்த காட்சி எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி ஒரு காலத்தில் ஏழை எளிய மக்களின் உணவு என்று இருந்த நிலை மாறி இன்றைக்கு இந்த பாரம்பரிய உணவு அனைவரும் வெறுக்கவில்லை, அவர்கள் விரும்புகிறார்கள் என்று தொடங்கி இருக்கிறார். சிவா எப்பயுமே வித்தியாசமா பாட்டோடு வருவார். இன்னைக்கு என்ன பாட்டு கொண்டு வந்திருக்காருன்னு தெரியாது. அவர் தர்மி கிடையாது, யார்ட்டையா மண்டபத்தில் வாங்கிட்டு வர்றவரே இல்லை. வாங்க சிவா. அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். பாரம்பரிய உணவை மக்கள் விரும்புகிறார்களா அல்லது வெறுக்கிறார்களா? வெறுக்கிறார்கள். வாழ்க்கையை ரசிக்க, வயிறு நிறைய புசிக்க, துரித உணவை ருசிக்க அனைத்து பகுதிகளிலும் துரித உணவு கடை. ஆனா உங்க பாரம்பரிய உணவுகளுக்கு யாரும் இடிக்கல தடை. அப்புறம் ஏன் இல்ல எல்லா பகுதிகளிலும் கடை? ஏன்னா மக்கள் பாரம்பரிய உணவுகளை வெறுக்கிறார்கள் என்பதே எங்கள் அணியின் விட. ஆமாப்பா, ராத்திரி 2 இட்லி சாப்பிடுறதுக்கு சிரமமா இருக்கு. உங்க பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டுப்பட்டு அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ அப்படின்னு பழைய பாட்டை ரேடியோ போட்டியில கேட்டுட்டு பேரு கூட தெரியாம ஒரே பொண்ண வருஷ கணக்குல காதலிச்சு கடைசியில அந்த காதல் கைகூடாம விரக்தியில மூலையில உட்காந்து முகாரி ராகம் பாடுறதுக்குலாம் இங்க நேரம் இல்லைங்க. இது பாஸ்ட் புட்டு காலம். இப்ப கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உலகம் நாகரிகத்துல எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எதிரணி பேச்சாளர்களே, இன்றைய தலைமுறையோட ஒத்து போங்க, இல்லாட்டினா அவங்க உங்கள பூமரங்கள்னு கேலி பேசுவாங்க. ஆமா, வாழைப்பழத்துல பொட்டாசிய சத்து, பாலக்கீரையில மெக்னீசியம் சத்து, பேச்சும் தமிழ் மூச்சும் எங்கள் சொத்து என்று பேச எனக்கு ஆசைதான். ஆனா இன்றைய தலைமுறை சத்த விரும்பல, கெத்த தான் விரும்புது. ஆன்லைன்ல அதாவது துரித உணவுகளையும் நவீன காலத்து உணவுகளையும், அதாவது பீஸா, பர்கர், சாண்ட்விச், மோமோஸ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சவர்மா போன்ற உணவுகளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறதுதான் ஒரு கெத்தா நினைக்கிறாங்க. கடந்த வருடம் ஆன்லைனில் அதிகமான நபர்கள் ஆர்டர் செய்து வாங்கிய உணவுப் பொருள் எது தெரியுங்களா? என்னப்பா? பிரியாணி. 12 o'clock பிரியாணி. எதிரணி பேச்சாளர்கள்
பாரம்பரிய உணவை மக்கள் விரும்புகிறார்கள்னு ஒரு பொய் சொல்றாங்களே. தீபாவளி அப்ப மளிகை கடையில எல்லாம் ரெடிமேட் அதிரச மாவு முறுக்கு மாவு வாங்க கியூல வரிசையில நிக்கிறாங்க. ஆமா ஏங்க, உங்களுக்கு நம்ம பாரம்பரிய தின்பண்டங்களான அதிரசம் முறுக்கு மாவு வீட்டிலே பக்குவமா தயார் செய்ய தெரியாம எல்லாம் கடையில ரெடிமேட் மாவு வாங்குறீங்க. இதுல பாரம்பரிய உணவை மக்கள் விரும்புகிறார்களாம். ஃப்ரைட் ரைஸ் மேல சத்தியம் பண்ணி சொல்றேங்க, மக்கள் பாரம்பரிய உணவை வெறுக்கிறார்கள். ஏன்னா எனி டைமும் கடைகளில் சிக்கன் 65 வறுத்து விற்கிறார்கள். நன்றி, வணக்கம். அருமை அருமை. சிவகுமார் அவர்கள் நான் அனுப்பும் போதே சொன்னேன் இல்லையா, ஃப்ரைட் ரைஸ் மேல சத்தியமான்ட்டார். ஆமா, எவ்வளவு உசுரா இருக்காரு பாரு. அந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கி அதுக்கு ஒரு சாஸ் போட்டு அதை சாப்பிட்ற கத்தியா, சும்மா ஒரு கத்து வேணாமா, போய்கிட்டு உக்காந்துக்கிட்டு கம்பங்கூழ் கேப்பக்கூழ் பருத்திப்பால் யாருக்கா வேணும்? இதெல்லாம் சாப்பிட்டா என்ன? இன்னைக்கு எப்படி ஆர்டர் பண்றாங்க பாருங்க, யோசித்து பாருங்க. அனல் பறக்குது. பிரியாணி 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 மொத்த கூட்டமும் பாருங்க. எங்க காளீஸ்வரன் தான் சொல்றாரு குண்டுபாய் பிரியாணின்னு பாரு. குண்டுபாய் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் சார். அவரு எங்க காளீஸ்வரன்ட்ட தான் நான் எந்த ஹோட்டல்ல என்ன சாப்பிடலாம்னு கேட்பேன். ஏன்னா அவர் மதுரையில் இருக்க அத்தனை ஹோட்டலும் அவருக்கு அத்துப்படி. அப்படி ரொம்ப அழகா சிவகுமார் தொற்றுக்கிறார். ஆனா வள்ளலார் வெளியில இருக்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்ல போறாருன்றல. வாங்க அருண்குமார். அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரைட் ரைஸ் மீது சத்தியம் செய்த எனது எதிரணி நண்பருக்கு எனது மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆற்றல் மிகுந்த பேச்சில் நானே ஒரு நிமிடம் அப்படியே ஆடி போய்விட்டேன். பிரியாணி என்பது புதிய சொல் அல்ல, ஊன் சோர் என்ற பழைய சொல்லில் வந்ததுதான் பிரியாணி என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். போரில் இருந்த வீரர்கள் அவர்களுக்கு இருக்க காயம் வேகமாக ஆறுவதற்காக புரதச்சத்து தேவை. அவர்களுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட உணவு தான் ஊன் சோர். அதாவது நீங்க விரும்பி சாப்பிடுற சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எதை வேணா வச்சுக்கோங்க ஐயா, சரிங்களா? இன்னொன்னு சொன்னாரு நண்பர், சிக்கன் 65 என்னங்கய்யா? கோழி 65 இல்லீங்களா? 65 என்ன? 65 நாள் ஆன கோழி அப்படின்னு பேரு. 65 நாள் ஆன கோழி, சரிங்களா? பாரம்பரிய உணவு தான் நாங்க சரின்னு சொன்னோம். நீங்க கோழி சாப்பிடாங்க நாங்க சொல்லலையா? நாட்டுக்கோழி சாப்பிடுங்க. நாட்டுக்கோழி எத்தனை நாள் வளருதுங்க? அது வளரும். அதுல சதை எவ்வளவு இருக்கும்? தேவையான அளவு இருக்கும். போண்டா கோழியை சாப்பிட்டு நீங்க ஃப்ரைட் ரைஸ் பாரம்பரிய உணவு யாரு விரும்புறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேன்சர் தான் வரும். என்ன செய்ய முடியாது, லேட்டா வரும். அவ்வளவுதான். பாஸ்டா போயிருவீங்க மேல, பாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு அவ்வளவுதான். எதுக்கு அதிக நாள் வாழ்ந்துகிட்டு? ஐயா, இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு எல்லாத்துலயுமே ஒரு ஞானம் இருக்குங்க. அதாவது பாரம்பரிய உணவை இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு என்ன பாஸ்தா இதெல்லாம் தானே சாப்பிடுறீங்க, நூடுல்ஸ் பாஸ்தா. நரசூசுங்கிற கம்பெனி இருக்குல்லங்கய்யா, கார்பரேட் கம்பெனி, அவன் செய்யறான் பாரம்பரிய சிறுதானியங்கள்ல இருந்து பாஸ்தா செய்யறான், அவன் செய்யறான் நூடுல்ஸ் போடுறான், முருங்கைக்காவுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதுல இருந்து ரொட்டி செய்யறாங்க. என்ன இந்த மாதிரி பாரம்பரியத்துல இருந்து இருக்கத்தான் செய்யுது. பாரம்பரிய அரிசியில பாத்தீங்கன்னா சீரக சம்பால எத்தனை பேர் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க? அரிசியிலேயே மனம் இருக்குமியா? இன்னைக்கு உங்களுக்கு வேற எந்த அரிசியில உங்களுக்கு மனம் இருக்கு? இன்னைக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அவைய பாட்டே இருக்கும். அதாவது நீர் ஏற வரப்பு ஏறும், வரப்பு ஏற நெல் ஏறும், அதை ஏற மனசனுடைய முடி ஏறுங்கிற வரைக்கும் அந்த விவசாயம் சார்ந்தே தான் சொல்லியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த நெல் கதிரோட உயரமே அவ்வளவு பெருசு இருக்கும். இன்னைக்கு எங்க இருக்கு? முட்டிங்கால் சைஸ் தான் இருக்கு. அப்ப அதுல இருக்க சத்தும் நமக்கு வேகமா கிடைக்கிறதுனால அதே மாதிரிதான் இருக்கும் இல்லைங்களா? இப்ப இதே பொன்னி நாத்து பெருசா இருக்கும்போது பொலிகால உள்ள மறைஞ்சிரும்னு ஒரு பழமொழியே இருக்கு. அந்த அளவுக்கு அதுல ஒரு உயர்வு இருக்கும் பாத்தீங்கன்னா. இதுல வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரை யாருமே மறந்திருக்க முடியாது. அவர் மூலமா தான் இன்னைக்கு பாரம்பரியம்னா என்ன, மரபணு மாற்றப்பட்டதுன்னா என்ன, மரபணுனால நமக்கு என்ன நடக்குது, நம்மளை சுத்தி இருக்கிறதுக்கு தான் நம்மளை பத்தி தெரியும். என்னைய பத்தி போய் அயல் நாட்டு அதிபர்கிட்ட போய் கேட்டனா தெரியாது, என்னைய பத்தி வடக்கு மாசியில போய் கேட்டா எல்லாருக்கும் தெரியும் இல்லீங்களா? அந்த மாதிரிதான் நம்மளுடைய மரபு சார்ந்த உணவு தான் நமக்கு மருந்தாகும். இதுதான் உணவே மருந்துன்னு சொன்னாங்க. அகத்தியரோட குணப்பாடங்களா இருக்கட்டும், வள்ளுவர் கூறியதா இருக்கட்டும், வள்ளலார் கூறியதா இருக்கட்டும். என்ன மூளைக்கு தேவையான நமக்கு ஒவ்வொரு கீரைகள்லயும் இருக்கு இல்லைங்களா? மினரல்ஸ் ஃபுல்லாமே ஒவ்வொரு கீரையிலையும் கிடக்கு. கரிசலாங்கண்ணி நம்மளுடைய ஜீரண சக்தியும் சரி, முடிக்கும் சரி, பலவிதமான சக்திகளை கொடுக்குது உடம்புக்கு. ராஜ உறுப்புகளை எல்லாம் சரி செய்யுது. இது எல்லாமே பாரம்பரியத்துல இருந்தானங்கயா வருது. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போவோமோ?
அதனால இந்த இடத்துல வந்து என் நண்பர் போல நானும் வந்து பாரம்பரியம் போற்றுவோம்னு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருண்குமார் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். எப்ப நாங்க கோழியை சாப்பிட வேணாம்னு சொல்லல, பாரம்பரியமா இருக்கிற நாட்டுக்கோழியை சாப்பிடு. அப்போ ஒரு கேள்வி கேட்டார், நாட்டுக்கோழிக்கு எவ்வளவு நாள் வாழ்நாள் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் விருந்தாளி வர வரைக்கும் அப்படின்னு. அந்த காலத்துல விருந்தாளி வந்துட்டா போட்டு தள்ளிடுவாங்க, அது வரைக்கும் அது வாழும். நம்ம பார்த்துருக்குறோம் வீடுகளில், கிராமத்தில். இப்போ எங்கள் அத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கீழடி அங்கே தான் வாக்கப்பட்டிருக்கேன். அதனால் அங்கே நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அடித்து எங்கள் அத்தை வைக்கும். இப்போ அத்தை கிளம்பி போயிடுச்சு, அது வேற 96 வயசில் கிளம்பி போயிடுச்சு. இனிமேல் அங்கே நாட்டுக்கோழியும் கிடைக்காது, போந்தா கோழியும் கிடைக்காது. ஏன்னா அத்தை இருந்தால் தான் அந்த கைமணத்தில் கிடைக்கும். அப்படி வயசானவங்க, என் தங்கச்சி ஒன்று இருக்குது, அது வீட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு கோழி வைக்கும். நல்ல ஊர் அது. அந்த மாதிரி நாட்டுக்கோழி வச்சு சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் வேணாம்னு சொல்லலை. நீங்கள் இந்த 65 நாளில் வளர்றதை வச்சு சாப்பிட்றது ஐயா தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே வடக்கு மாசி வீதிக்கு வடக்கு மாசி வீதி தானே வரணும். வாங்க சுந்தரமூர்த்தி, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு அருமையான தலைப்பு. நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வாழ்க்கை சூழல் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சூழலை தாண்டி நம்ம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. நல்ல விஷயமா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை சூழல் நம்மளை வந்து கட்டி போட்டுருக்கு. அதை தாண்டி நம்ம செயல்படுறதுங்கிறது பெரிய விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய உணவு சமைக்கணும். அப்போ அதுக்கான நேரம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு நேரம் இருக்கா? பணம் இருக்கு, ஆற்றல் இருக்கு, நேரம் இல்லை. முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய சவால் வந்து நமக்கு நேரமின்மை. இன்னைக்கு இருக்க சூழல்ல யார் சமைக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. கண்டிப்பா கணவன் சமைக்கிறதா, மனைவி சமைக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. கடைசியில் முடிவு பண்ணி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறது. சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டாங்க, இப்போ சமைக்கவா 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 அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. ஓ, நீ பாதி நான் பாதி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமையலே நிறைய பேருக்கு தெரியல. அடுத்த பிரச்சனை, நிறைய பேர் சமையல் தெரியல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நம்ம பாரம்பரிய உணவை நம்ம சமைக்கிறது, அது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. சாப்பிடணும்னா நம்ம முதல்ல வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்து சம்பாதிச்சு, அதுக்கப்புறம் கடையாக அலைஞ்சு பலசர ஜாமான்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் பாத்திரம் விலைக்கு, அதுக்கப்புறம் அதை சமைச்சு, இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கியா? ஒரு சமைச்சு நம்ம சாப்பிட்றதுனா இவ்வளோ வேலைகள் இருக்கு. அது பிச்சைக்காரன் மாதிரி பரவாயில்ல போல தெரியுது. அவனுக்கு காலைல 7 மணிக்கு இட்லி 2 சட்னி சாம்பாரும் வடையோட கிடைச்சிருதுங்க. காலையில 7 மணிக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம காலையில 2 வகை சட்னி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சட்னி தான் இங்க வைக்கிறாங்க, அதுவும் பாதி தான். அந்த மாதிரி இருக்குயா. இப்போ தோசை அப்படின்ற ஒரு உணவை பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டினர்களே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்முடைய உணவில் வந்து தோசைங்கிற ஒரு உணவை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நல்ல ஒரு உணவு, அருமையாக இருக்குன்னு சொல்லி, இது எப்படி தயாரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முதல் நாளே வேலையை ஆரம்பிக்கணும். முதல்ல அரிசியை ஊற வைக்கணும், அப்புறம் உளுந்த ஊற வைக்கணும், அப்புறம் அது சரியான நேரத்துக்கு தான் ஊறணும். அது ரொம்ப ஊறிட்டாலும் தோசை சரியாக வராது. அந்த சரியான நேரத்துக்கு அதை ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதை ஆட்டி, அதை வந்து அதுக்கப்புறம் மாவை கிண்டி உப்பு போட்டு, அதுக்கப்புறம் அதை 24 மணி நேரம் புளிக்க வைக்கணும். பொங்கி புளிக்க வைக்கணும். இவ்வளவு வேலை பார்த்தான். எங்க ஒரு தோசை சுடுறதுக்கு முதல் நாளே இவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கா? இதுக்கு ஒரு ஆட்டுக்கல் வேற, அதுக்கு ஒரு ஆட்டுக்கல்ல வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இப்ப கிரைண்டர்ல ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மணி நேரம் கரண்ட் செலவு பண்ணி அது 1 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு ஆட்ட வேண்டியிருக்கு. இவ்வளவு பெரிய வேலையா அந்த ஒரு உணவு செய்யறதுக்கு? இவ்வளவு நேரம், இது இவ்வளவு வேலை நம்மளால இன்னைக்கு செய்ய முடியுமாங்கிறது தான் வெளிநாட்டவர்கள் கேட்ட கேள்வி. அதனால இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சலிப்பு. நம்முடைய பாரம்பரிய உணவுன்னு ரொம்ப போனோம்னா, சங்க காலத்துக்கு போனோம்னா, கம்புன்னு சொல்ல முடியாது, ஒரு கூழ் வகைகள், சோறு, இந்த மாதிரி தான் இருந்துருச்சு. கறிச்சோறு, இவ்வளோதான். கூழ், சோறு, பழச்சோறு, இதுதான் இருந்திருக்கு. அதுதான் சங்க இலங்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி வேற உணவுகள்லாம் சொல்லப்படவில்லை. இவ்வளோதான் அந்த வெரைட்டிஸ் வகைகள் வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? சுவைக்காக தான் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றது வந்து உணவு வந்து சுவைக்காக தான் சாப்பிட்றோம். அப்போ அந்த உணவுகள் அவ்வளோ சுவையாக இருக்குதா? பாரம்பரிய உணவுகள், அந்த சிறுதானியம்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கிறதுனா அவ்வளோ சுவையாக இல்லை. அதனால தான் அதை வந்து மக்கள் வந்து வெறுக்கிறார்கள்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நவீன உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெனு கார்டை பார்த்தீங்கன்னா பல வகையான வகைகள் கொடுக்குறான். சைனீஸ் ஃபுட்டுன்றான், நார்த் இந்தியன்றான், சவுத் இந்தியன்றான், என்னென்னமோ நாட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைங்கிறான், என்னென்னமோ விதமான உணவுகள் வந்து வந்துருச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளை நம்ம வீட்டில் தயாரிக்கவே முடியாது. இப்போ பீஸா வந்து நம்ம வீட்டில் தயாரிக்க முடியுமாங்க? தயாரிக்க முடியாது. இந்த காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் பார்த்துருப்பீங்க. அந்த பீஸாக்கு அந்த பயலுக்கு வந்து என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. பீஸான்னு ஒரு படமே வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேய் கூட அந்த பீஸா வந்து விரும்பி சாப்பிடுது. அது பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு சீனில் அந்த பீஸா ஒரு பீஸா காணா போயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த உணவுடைய சுவை வந்து இப்போ இருக்கிறதுனால சுவையை நாடி எல்லாரும் சாப்பிட்றாங்க. அது போக வந்து நேரம் ஆர்டர் செஞ்சு சமைக்க முடியாதனால நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம இருக்குது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். அருமைக்குரிய பெரியோர்களே, ஒரு நல்ல தலைப்பு, இன்னைக்கு அவசியமான ஒரு தலைப்பு. பாரம்பரிய உணவை வெறுக்கிறார்களா விரும்புகிறார்களா? ஏன்னா தலைப்பை திரும்ப சொல்லணும். விரும்புகிறார்கள் 2 பேர் பேசியிருக்கிறாங்க. 2 பேர் வந்து வெறுக்கிறார்கள். ஏன் வெறுக்கிறாங்க? அழகா சுந்தரமூர்த்தி சொன்னார். ஒரு மாவு வேணும்னா அதுக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, இவ்வளவு ப்ராசஸிங் டைம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதையெல்லாம் தாண்டி அந்த பொருள் வருகிற பொழுது அதை எத்தனை பேர் விரும்புகிறார்கள்? வெறுத்துறாங்க. தினம் இட்லி திங்கிறதா, தினம் தோசை திங்கிறதா? எங்க அப்பத்தாலாம் இட்லி சுட்டுச்சுன்னா அப்படி இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட முடியாது. உள்ள அழகா கருப்பட்டி போட்டு கருப்பட்டி இட்லி கொடுக்கும் எங்க அப்பத்தா. கிராமத்துக்கு போனோம்னா அதுக்கு அழகா நிலக்கடலை பருப்பு போட்டு சட்னி. யோசித்து பாரு, எப்பேற்பட்ட உணவு அன்னைக்கு. அப்படி உட்கார்ந்தோம்னா 2 இட்லி போச்சுன்னா பெரிய விஷயம். அப்படி கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி இட்லி, கருப்பட்டி ஆப்பம், அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்க சில கடைகள் முளைச்சிருக்குது. ஒரிஜினல் கருப்பட்டிங்கிறான். ஒரிஜினல் கருப்பட்டி வேணும்னா நம்ம அங்கிட்டு தான் போகணும், வேம்பார் பக்கம் போகணும். பட்டிமன்றம் முடிச்சோன்னே எங்களுக்கு பெரிய பொட்டி நிறையா கொடுத்தாங்க. இப்போலாம் அந்த பக்கம் கூப்பிடுறது இல்லை. ஆமாம், இந்த கூப்பிட்டப்பெல்லாம் 1 வருஷத்துக்கு கருப்பட்டி கிடைக்கும். திடீர்னு வத்தல் ஏறும், வத்தல் கொடுப்பாங்க. முந்தையெல்லாம் அப்படித்தான் கொடுத்தாங்க. பேசுறதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, பொருள் கொடுப்பாங்க. இந்த பக்கம் நத்தம் பக்கம் போயிட்டோம்னா, தேத்தாம்பட்டியிலாம் போனோம்னா போயிட்டு திரும்புறப்ப பஸ் நிறையா 2-3 சாக்கு நிறையா மாம்பழம் தூக்கி வைப்பாங்க. நீங்க போய் பிரிச்சுக்கோங்க தம்பி அப்படின்பாங்க. அப்படி பாரம்பரியத்தை எத்தனை பேர் பாதுகாக்கிறாங்க? பாரம்பரிய உணவு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஆசை தான். ஆனா பீஸா மாதிரி இல்லையே, பர்கர் மாதிரி இல்லையே, ஆமா டோனட் மாதிரி இல்லையே. இங்கிட்ட உளுந்த வடைன்னு 5 ரூபா போட்டு கூவுறேன், இவனு வாங்க மாட்டேங்கிறான். அதையே கொஞ்சம் அப்படி மைதா மாவுல வச்சு அப்படி இனிப்பு போட்டு டோனட் 20 ரூபா கொடுங்க. உளுந்த வடை போய் டோனட் வந்துருச்சு. பேக்கரி ஐட்டம் வந்தாச்சு. இன்னைக்கு பேக்கரி ஐட்டம் பூரா நவீனம், அதுதான் வேணும். அடுமனைன்னு பேர், அதுக்காக தமிழ் பேர் வச்சிருக்காங்க, அடுமனை. நீங்க நாகர்கோவில் பக்கம் கன்னியாகுமரி பக்கம் போயிட்டீங்கன்னா பேக்கரி அப்படின்னு போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப பாரம்பரிய உணவு எப்படிப்பட்ட ஒரு உணவு? கம்பங்கூழ், கேப்பக்கூழ், நெல்லுச்சோறுன்னு தான் சொல்லுவாங்க. நெல்லுச்சோறு வந்தா பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு காலத்துல சம்பா நெல், மாப்பிள்ளை சம்பான்னாங்க, கவுனி அரிசின்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் விலைப்பட்டியலில் ஏறிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த அணி வாதம். என்னதான் கஷ்டமா இருந்தாலும் பாரம்பரிய உணவை நீங்க வெறுக்கக்கூடாது. இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க. இளைஞர்கள் கூட பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தினமணி தியேட்டருக்கு எய்த்தாப்புல எங்க அண்ணன் இருப்பார், பருத்தி பால் ரொம்ப அழகாக வச்சிருப்பார், சந்தானம்னு பேர். எங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட தான் வாங்கி அந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த பருத்தி பாலை சாப்பிடுவாங்க. சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும், அவ்வளவு சேர்மானம் சேர்த்து பருத்தி பால் கொடுப்பாரு. அங்க கம்பங்கூழ் இருக்கும், கேப்பக்கூழ் இருக்கும், வத்தல் வச்சிருப்பார். வத்தல் சின்ன வெங்காயம்லாம் போட்டு வச்சிருப்பார். அதை சாப்பிட்றதுக்கு வர கூட்டத்தை நான் ஒரு நாள் முழுக்க கணக்கெடுத்தப்ப அத்தனையும் பார்த்தீங்கன்னா 20 to 40 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அந்த பாரம்பரிய உணவை சாப்பிட வரக்கூடிய காட்சியை பார்க்கிறேன். அப்ப இளைஞர்கள் இதையும் சாப்பிட்றான், அதையும் சாப்பிட்றான். அவனை வச்சு ஒரு முடிவு பண்ண முடியுமா அப்படின்னா பட்டிமன்றத்தில் அப்படி முடிவு பண்ண முடியாது.
பாரம்பரிய உணவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் டைம் அதிகமாகிறதுனால பலரும் மாவிளக்கு கூட வீட்டில் பண்றது இல்லை. இடியாப்பம் பண்ண அது பெரிய வேலைங்க. ஏதோ சிம்பிளா சொல்லுங்க, சிம்பிளா டிஃபன் சொல்லுங்க. அது இடியாப்பம், அதுவும் சிக்கல், எனக்கும் சிக்கல். சரி, என்னதான் சாப்பிட்ற நமக்கும் சிக்கல்னு சொல்றோம். ஆனா இந்த துரித உணவுகளை சாப்பிட்டா வெளியே வர்றதுக்கு 3 நாள் ஆகுது. பாரம்பரிய உணவு சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் காலையிலேயே வந்துருது. அப்ப உடல் நலத்தை சார்ந்து சிந்திக்கிற பொழுது மக்கள் பாரம்பரிய உணவை ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க சொன்னது அதுக்கு ரொம்ப நேரமாகுது. ஆனால் முன்கூட்டியே திட்டமிட்டால் பாரம்பரிய உணவு அனைவரும் விரும்புகிற உணவாக மாறும். இனி வருகிற காலத்திலே நோயற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பாரம்பரிய உணவை விரும்புங்கள். அதுதான் நிரந்தரம், அதுதான் வாழ்வின் ஆதாரம். எனவே பாரம்பரிய உணவை விரும்புகிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.